நமக்கு ஏற்படும் நல்ல விஷயங்கள் மற்றும் கெட்ட விஷயங்கள் என அனைத்திற்கும் காரணம் நாமே. நம்மளுடைய ஒரு வேலை இன்னைக்கு சரியா நடக்கல, இல்ல அதுல ஏதாவது தவறு நடந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாளே சரியில்லை, இது ஒரு மோசமான நாள் அப்படின்னு அன்றைய நாள் மேல நாம பழி போடுறதே நம்மளுடைய வாடிக்கையா இருக்கு இல்லையா? உண்மையிலேயே அந்த நாள் மேல ஏதாவது தவறு இருக்கா அப்படின்னு கொஞ்சம் நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும். நிச்சயமா இல்ல. கால நேரங்கள், சூரியன், மரங்கள், மலைகள், ஆறுகள், கடல்கள் அப்படின்னு எல்லாம் எப்பவும் போல கணிக்கத்தக்க ஒரே செயல்பாடுகளை கொண்டது. அப்படின்னா பிரச்சனை எங்க இருக்கு? நிச்சயமா அது நம்ம கிட்டதான் இருக்கு அப்படிங்கறத நாம உணரணும். ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற சுமார் 80% விஷயங்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். மீதமுள்ள 20% விஷயங்கள்ல சுமார் 10% அவங்கள சுத்தி உள்ளவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கலாம். மீதமுள்ள 10% விஷயங்களே ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆசிரியர். உங்களுடைய கார் வழியிலேயே பழுதாகி நின்னு போச்சுன்னா நீங்க அதை முறையா சர்வீஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அதுக்காக உங்களுடைய கார் மேல நீங்க பழைய சுமத்துறது சரியான ஒரு விஷயமா இருக்காது. நடக்கும்போது கால் தடுமாறி கீழே விழறீங்க அப்படின்னா நீங்க கவனக்குறைவா நடந்து போயிருக்கீங்கிறது தான் அர்த்தமாகுது. அதுக்காக நீங்க சாலையையோ இல்ல உங்க காலனியையோ குறை சொல்றது தவறான ஒண்ணு. உங்களுடைய சூழ்நிலைகளையும் நிகழ்வுகளையும் நீங்க கூர்ந்து கவனத்துல எடுத்துக்கும் போது குறைவான முயற்சியில அதை உங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியும் அப்படிங்கறத உணருவீங்கன்னு ஆசிரியர் நமக்கு வலியுறுத்துறாரு. அதோட இதன் மூலமா நீங்க உங்களை பத்தியும் துல்லியமா தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமா உங்களுடைய சுய மேம்பாட்டுக்கான வழிமுறைகளை தொடங்கலாம். அதுக்கான சில வழிமுறைகளையும் கொடுத்திருக்காங்க ஆசிரியர். அதாவது உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள்ல ஏற்படும் மகிழ்ச்சியற்ற தருணங்களை கவனமா கையாளுதல். உங்களால செய்ய முடியாத இல்லனா செயல்திறன் குறைவான விஷயங்களுக்காக மத்தவங்கள குறை சொல்றத அறவே தவிர்க்கணும். உயர்வான இலக்குகளை அடைறதுக்காக அதிகப்படியான ரிஸ்க எடுக்க பழகிக்கணும். நீங்க என்னவா ஆகணும்னு விரும்புறீங்களோ அதுவே நீங்க அப்படிங்கறதுல உறுதியா இருங்க. உங்களுடைய தலையெழுத்த மாற்றக்கூடிய நபர் ஒருத்தர் இந்த உலகத்துல இருக்காங்கன்னா அது நீங்க மட்டும்தான். நீங்க என்னவா இருக்கீங்க அப்படிங்கறதுக்கு உங்களுடைய சுற்றுப்புறத்தை குறை சொல்லாதீங்க. அதே போல விஷயங்களை தள்ளி போடும் பழக்கம் நிச்சயமா வெற்றிக்கான பெரிய தடையா இருக்கும். எவ்வளவு எளிதான இலக்கா இருந்தாலும் திட்டமிடல் அப்படிங்கறது அவசியமான ஒண்ணு. சரியான திட்டங்களே செயல்பாடுகளாக மாறி சரியான நேரத்துல குறிப்பிட்ட பணிகளை முடிக்க உதவுது. எதை செய்யணும், எப்படி செய்யணும், அதோட அதை எப்ப செய்யணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் திட்டங்கள்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க ஆசிரியர். சிந்தனையில் உருவாகும் மாற்றமே அதன் வெற்றியில் கிடைக்க பெறும் மாற்றத்திற்கான அடிப்படை. மனித சிந்தனையில உருவாகும் விஷயங்களே மிகப்பெரிய சாதனைகளாக அரங்கேற்றம் காண்கின்றன. அப்படியான சிந்தனைகள்ல மாற்றங்களை சேர்க்கும் போது அது மாறுபட்ட சிந்தனையா மாறி பெரும் வெற்றியை கொண்டு வரும். ஒரு சில நொடிகள்ல உருவான மாறுபட்ட சிந்தனையின் விளைவாக கிடைக்க பெற்ற சாதனையின் நிகழ்வு ஒன்றை குறிப்பிட்டிருக்காங்க ஆசிரியர். அதாவது அமெரிக்கால உள்ள ஒரு புகழ்பெற்ற கல்வி நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரிய சந்திக்க போயிருக்காங்க ஒரு கணவனும் மனைவியும். முன்னாடியே அனுமதி வாங்காத அவங்க கிட்ட தலைமை அதிகாரி ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அவருடைய செயலாளர். அதுக்கு அவங்க நாங்க காத்திருந்த தலைமை அதிகாரிய பாக்குறதா ரொம்ப பணிவோட சொல்லிருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா அவங்க அழைக்கப்படுறாங்க. தலைமை அதிகாரி கிட்ட தங்களுடைய மகன் அங்க படிச்சதாகவும் அந்த நேரங்கள்ல அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்ததாகவும் ஆனா அவன் போன வருஷம் இறந்துட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அதோட தங்களுடைய மகன் சந்தோஷமா வாழ்ந்த இந்த இடத்துல அவன் நினைவா நினைவு சின்னம் ஒன்ன அமைச்சு கொடுக்க விரும்புறதாகவும் சொல்றாங்க. அவங்களுடைய கோரிக்கைய கேட்ட தலைமை அதிகாரி ரொம்ப பலமா சிரிச்சுக்கிட்டே இறந்து போன மாணவர்களுக்கெல்லாம் இங்க சிலைகள் அமைக்க ஆரம்பிச்சா இந்த இடம் கல்லறையா மாறிடும் அப்படின்னும் தான் அதுக்கு அனுமதிக்க முடியாது அப்படின்னும் சொல்றாரு. இத கேட்ட பெற்றோர் நாங்க சிலை அமைக்க அனுமதி கேட்கல அப்படின்னும் மகனுடைய நினைவா ஒரு கட்டிடம் அமைச்சு தரவே விரும்புறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. எங்ககிட்ட உள்ள கட்டிடங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அதுக்கான செலவு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு கட்டிடம் அமைக்க சுமார் $10 மில்லியன் அளவுக்கு செலவாகும் அப்படின்னு ரொம்ப ஏளனமா பதில் சொல்லிருக்காரு தலைமை அதிகாரி. அப்போதான் அந்த பெற்றோருக்கு ஒரு மாறுபட்ட சிந்தனை தோன்றுது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு
ஏன் நாமளே சொந்தமா ஒரு பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அந்த மாறுபட்ட சிந்தனையின் விளைவா உருவானதுதான் புகழ்பெற்ற ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகம். சொல்லும் சொற்களுக்கும் செய்யும் செயல்களுக்கும் இடையேயான வித்தியாசம் அவசியம் களையப்பட வேண்டிய ஒன்று. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பேசுறது ஒண்ணு, செயல்படுவது வேறொன்னு அப்படிங்கறது நம்ம கிட்ட உள்ள தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. பேச்சுக்கும் செயலுக்கும் இடையேயான நிலைத்தன்மை கண்டிப்பா கவனிக்கப்பட வேண்டிய ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க ஆசிரியர்.